வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரூ ட்ரீல்ஸ். இந்த மாம்பழம் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாம்பழம் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடையில் ஐஸ்கிரீம் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்யும்போது ரொம்ப நேச்சுரலாக நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் இன்னும் பெட்டர். 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் பதிலாக நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் பால் ஏடு கூட இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே உங்களோட ஆப்ஷன் தான். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 1/2 கப்போ இல்லை 3/4 கப்போ கண்டென்ஸ்டு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறமா ஒரு மாம்பழம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு 8 ஹார்ஸ்லேருந்து ஒரு 10 ஹார்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பரான மாம்பழம் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே. அதுவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்குக்கு பதிலாக சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 8 ஹார்ஸ்லேருந்து 10 ஹார்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஃப்ரீசர் ரொம்ப ஹை கூலிங்கில் இருந்ததுனால நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் 8 ஹார்ஸ் கழித்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை ரேப் பண்ணும்போது ஒரு கிளிங் ரேப் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வைங்க. ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.